நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள். நவராத்திரி அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது எதுங்க? புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களை நவராத்திரி அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் நவராத்திரியிலே 4 விதமான நவராத்திரிகள் உண்டு. பங்குனி மாதம் ஒரு நவராத்திரி, இந்த புரட்டாசி மாதம், இப்போ இருக்கக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நவராத்திரி தான் ஆஷாட நவராத்திரி. இந்த நவராத்திரியில் கொலு வச்சு கொண்டாடுவாங்களான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, கொலு வைக்கிற பழக்கம் அவ்வளவா கிடையாது. இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய நாட்களில் நாம் வராகியை கும்பிடும்போது அனைத்து விதமான நலனும் வளமும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வராகி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் அப்படின்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் வழிபட்டும் இருப்பீங்க. அவங்களில் ஒருத்தங்க தான் இந்த வராகி தாயார். இந்த வராகி தாயாரை இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆஷாட நவராத்திரியில் 10/7/2024 அன்னைக்கு புதன்கிழமை ஆஷாட பஞ்சமி திதி வருது. அந்த பஞ்சமி அப்படிங்கிறது இந்த வராகி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு நாம் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமி, அஷ்டமி ஆகிய 2 தினங்களிலும் இந்த 9 நாள் தொடர்ந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த வளர்பிறை பஞ்சமிலையும் அஷ்டமி திதி அன்னைக்கும் வராகியை போய் வழிபடலாம். அந்த வராகி அம்மன் நாம் வேண்டும் வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கிடுவார். நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியங்களை கிழங்கு வகை ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. கிழங்கு வகை சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பழத்தில் மாதுளம் பழம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. நம்மளால் முடிஞ்சதை நைவேத்தியமாக வச்சு பாடல் தெரிஞ்ச பாடி, இல்லைன்னா வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு 108 முறை அம்பாள் மனம் குளிரும் அளவிற்கு நம்மால் முடிந்த அளவு போற்றிகளை சொல்லி அந்த வாராகியை வழிபடும்போது நமக்குள்ள இன்னல்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நம் இல்லம் வந்து சேரும். மேலும் இந்த வராகி தாயார் அருகில் உள்ள கோயில்களில் போயும் நீங்கள் இந்த முக்கிய தினங்களில் வழிபடலாம். வராகியை வழிபடுவோம், வளம் யாவும் பெற்று சிறப்பாக நாம் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம்.